இந்த படத்துல ராமராஜன் போடலாம் நினைத்த மதியழகன் அவர்களுக்கும் டைரக்டவில்லை, ஒரு டெக்னீஷியனை பார்த்து. அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளவு கூட்டம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறும். கதையே சொல்லிடாதீங்கன்றாரு, அந்த அளவுக்கா ஒரு இதில் எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியழகன் அவர் தயாரிப்பில் இணைத்த தயாரிப்பாளராக பாலசுப்ரமணியம் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரும் சிறப்புமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசுனாங்க. டைம் இல்லை, இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடைசியில் பேசும்போது இப்படி தான் கொடுப்பான் பொதுக்கூட்டம், அது மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார். நான் பார்க்கும்போது பார்த்தேன், எல்லாம் பாடுவார் பட்டி நிறையா பார்த்துக்க. லியோன் என்னென்னா என்ன அப்படின்னா, என் மனசில் 20 வருஷம் ஒரு படம் நடிச்சோன்னு சொன்னார். நான் எப்படி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோனோ அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிக்கோள் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பேசுனாங்க. நக்ஷாசன் அருமையாக பேசினாங்க. அவர் சார் வந்து எங்கள் பக்கம் எங்கள் மேலூர் தான், அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ், ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் ஆக்ட் பண்ணார். தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தில் மருமையன், ஆனால் உண்மையில் எனக்கு எங்கள் அண்ணன் என் மகன் தான் அவர். அதுமாதிரி சவுந்தர் சார், விஜயமுரளி, குமார் எல்லாம் வந்திருக்காங்க. சியாமா வந்திருக்காப்புல. என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமைத்தம்பி MS பாஸ்கர், ராதாரவன் வர முடியலை, வேணா அவருக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அருமையான டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர். சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்தை வைத்து சின்ன கவுண்டரை படத்தை பண்ணவர், அருமையாக பேசினார். இன்றைக்கி சங்கத்தின் எங்கள் டைரக்டர் சங்கத்தின் தலைவராக வந்திருக்கிறார், வாழ்த்துக்கள். அது மாதிரி பேரரசு அவர்கள் அருமையாக பேசினார். பேரரசு அவர்களும் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சொரு படம், திருப்பாச்சி 2 படம், சிவகாசி, அஜித்குமார் வச்சு பண்ணியிருக்காரு. நானே சொல்லுவேன், பேரரசா என்ன சார் நீங்கள் விட்டு இவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க, பெரிய இதாக வச்சு கொடுங்க சார் படத்தை சொல்லியிருக்கேன். அது மாதிரி அன்புமணி சார், இன்னும் சொல்ல போனால் அண்ணன் டெம்பிள்ஸ்ரீ குமார் அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து மேலும் தோண்டி இதுதான் எனக்கு முதல் மேலே சொன்னார். எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஷூட்டிங்க்கு. அவருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும். மற்றபடியும் இங்கே திராக கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன் பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள், இப்போ இந்த டெய்லர் ஓடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்ஷனுங்கிறது மிகப்பெரிய விபத்து. மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன், நானே டைலாக் எழுதியிருக்கேன். ஆனால் நானே அதை மாட்டிட்டேன். ஓட்டுநர் டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த ரியூனியனாக சொன்னார். ஸோ அதிலிருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்ன்றது அது உலக அதிசயம் தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், இந்த தமிழக மக்களின் வேண்டுதல், பிரார்த்தனை, என் தாய்மார் வச்சு அன்பு டயட் சார் வரமா இங்கே வந்துச்சு ஓட்டலாம், இங்கே கூட்டமாக வேண்டியும் பாட்டினா என்னை பார்க்கணுன்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணதான். சாமியை பார்த்துட்டேன்னு இருக்குது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்துக்கு தான் நான் சொன்னேன். சொல்ல மாதிரி எந்த ரசிகர் மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்யறதில்லை. ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்த்துருக்கேன், நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த விழா நடப்பதற்கான டைம் முடிஞ்சு வருச்சு. நாளைக்கு அடுத்த ஷோ பண்ணவங்க, இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர். நம்ம தொகுதி திருச்செந்தூர் தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. என்னவோ படம் பாரு, படம் பார்த்துருவோம் எனக்கு திருப்பி நடிக்க வச்சு. ஆனால் டைரக்டர் சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது.
சொன்ன மாதிரி அப்படியே ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக் குமார் அவர் உண்மையாக நல்ல சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேற. அந்த படத்தில் ராமராஜன் போடலாம் நினைத்த அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஸ்வரன் நம்ம மேலே ரொம்ப சிரமம். ஆனால் அவன் சொல்லும்போது சில மாறுதலை பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்போ நடிக்கிறோமா போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி, நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் படம் சூப்பராக எடுத்திருக்காரு. ஆனால் இதை ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமைத்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜன் எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, கொரோனாங்கிற காலம் 3-4 வருஷம் வீட்டில் போட்டுருச்சு. ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 வருஷம் அப்படியே வீட்டில் இருந்துச்சு. அதனால் என்ன மைனஸ் தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டைரக்டர் கேட்ட மாதிரி, மைதி சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என்ற ரசிகர்கள். நீங்க விளம்பரமே கொடுக்க வேணாம். ராமராஜன் படம் ரிலீஸ் சொன்ன பார்க்கறதுக்கு நீங்க 1,00,000 பேர் இருக்கான். அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை, அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை, அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்மளை சொல்லாம கூட நைஸை தள்ளிடுற 3 சாங்கையும் நானே கேட்கல. எனக்கு அனுப்பி அக்காவை அனுப்பிச்சு பார்க்குறேன், என்ன சாங்கை விட்டீங்க அப்படின்னு 3 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமாக்ஸ் சாங்கில் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. பாருங்கள், இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வாழக்கூடிய நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ராமராஜன் சொன்ன உண்மையா பொய்யன்னு சொல்லுங்க. பட் எனக்கு ஒன்றும் என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா, எனக்கு ராஜான்னு வருவார் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் 3 படம் தான். ஒன்று சீது வருங்காலை, ஒரு 54 வாரம் 5 கொடுச்சு, பொண்ணா நேரம் போகல, மேதை போகல. ஆனால் இந்த 23 வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருந்தா ராஜா அண்ணன் ஒருக்கா போனேன். என்னண்ணே உடம்பு ஆமாம், அவர் கையை பார்த்தேன். இது உங்க கையில் என்ன, என் வாழ்க்கை. எங்கே பார்த்தாலும் இங்கே டிவியில் வேணா போடலை, அதில் ஒரு டைப் இருக்கு போடலை. ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ்ஸு, பிரைவேட் பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர், அது குட்டி ஏன்னா அம்புட்லையும் ஓடுவது இளையராஜா ராமராஜன் சாங்க தான் கேட்குறோன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. ஸோ லியோனி அழகா சொன்னார், பாடி காமிச்சார். நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு சங்கடம். ஏன்னா அண்ணனுடைய பொண்ணு தவிர 2 மாதம் ஆகும். இந்த படத்தை கிளைமாசம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிட்றதுக்கு. ஏன்னா அவர் மகளை இழந்து 2 மாதம் ஆக போகுது. எனக்கு சங்கடமாக பேசும். அவரை வைத்து பேச நினைச்சேன். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுகிறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா, கேஎஸ் ரவிக்குமார்ன்றவர் என்னன்னா ராஜாராஜன் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ஆகிட்டார். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயினி. ஆனால் அசோசியேட் டைரக்டர் பண்ணது கேஎஸ் ரவிக்குமார். அங்கே எனக்கு புள்ளி பார்த்தேன். நான் அசிஸ்டண்டாக 40 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், 5-6 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டுப்பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன், என்ன அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க, நமக்கு தெரியுமே, எல்லா வேலையும் இழுத்து படிச்சிடாரு, சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம். பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு, ராஜாராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு. கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது 484 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடால அந்த 8 படமும் 100 நாள் கிட்ட கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள் தெரியும். உங்களால் இது கடவுளுடைய பிராப்தம், என் பிராப்தம் இல்லை. மதுரையில் இருந்தா அண்ணன் உட்கார்க்கார் மதுரையில் நடனா தியேட்டர்ல 385 நாள் விடம் பெட்டி மிஞ்சுமே பிள்ளைல கீப்பு கிடையாது. அப்ப பெட்டியை குடு அரிக்கிறான் போட்டுட்டா ஷிப்டிங்ல 500 நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன். விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடி இந்த படம் கிடையாது. தினசரி 3 சனியே நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமைத்து கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னாரு, ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா
ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க. நீ பாட்டே இல்லாமல் பரவ நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணார். அப்போ என்னன்னா, உனக்கு நான் பாட்டு பாட ரெடியாக இருக்கேன், சூப்பர் பாட சென்பை மெசர் என்ன பாட்டுறான்னு நீ கூட சொன்னார். அந்த பாட்டுடைய கதையோட நான் அழுத்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லி போனதுக்கப்புறம் சரவண சுப்பையா சாருங்க போயிட்டார். அவர் நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவார், இஷ்டோ நொய் போவர் சாமானின்னு சொல்லுவார். நல்லா பேசினார். இப்போ ராஜனை சொன்னார், ஏன்னா நீ பாட்டே எல்லாம் படம் கொடுத்துக்கிட்டு நீ கூட பேசும்போது அவர் தான் சொன்னார், இவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை, என் ஜோடி இல்லை. சொன்ன மாதிரி டீசலில் பேசினேன், எல்லாம் நல்லா பண்ணாங்க, நமக்கு ஜோடி கொடுக்கல. ஒருத்தன் கத்துறான், இனிமேல் ஜோடியார் நடித்தா தொலைச்சிருன்ட்டானே. அவனுடைய ஃபீலிங், வேற என்ன பண்ண முடியும்? உன் ஜோடி இல்லை தவிர நான் இன்டர்வியூவில் கதை சொல்லி முடிச்ச உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை தப்பிச்சுக்கிடுவோம். எனக்கு ஜோடி யாருன்னா MS பாஸ்கர் ராதாரவின் தான். சரி போயிட்டு போ, ஒரு படம் தியாகம் பண்ணிட்டு போ விடு, என்ன பண்ணுங்க. இப்போ கூட ராஜா என்ன சொன்ன, நீ 6 பாட்டு 8 பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வா, நான் பண்ணி தெரியுன்ட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. இப்போ டைம் ஒரு 5 நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதை நம்மளாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது. இதுவரையும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. ராஜானுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா. சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. அந்த சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க. அமர்னு சொல்லுவார், அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்தில் வந்து 1000 தாமரை உடனே போட்டிருக்காரு. ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேர். அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ராசையா என் மகனே ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா, ரா வா உன் ராகங்களை பூரா இசையா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேர் ராசையான்னு வச்சிருப்பாங்க போட்டு. அவர் தம்பி இன்னைக்கு எங்கேமர் அண்ணன், ஆனால் அவர் பேர் அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்தில் அமர் சிங்கு கூட பாடு எழுதி கொடுன்னு சொல்லி 2 மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாயம். இந்த 2 பேரையும் மெட்ராஸ் அமிச்சோம்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன் ராஜான அண்ணன் அமரர் R.D. பாஸ்கரன் தான். 3 பேர் வர்றாங்க மெட்ராஸ்க்கு. நம்ம கிராமங்களில் நம்ம ஊர்ல தெரியும், அண்ணன் தெரியும். ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாரும் வருஷம் ஒருத்தர் மட்டும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரேபி, குவைத் போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா இங்கே இருக்கிற 3 பிள்ளைய பற்றி கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா, தூங்குனானா, சம்பளம் வாங்கினா, என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 3 ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பு ஆகியிருக்க என்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய். தெய்வத்தாய் பெருமைப்படும். தான் பையன் எப்படி இசையமைப்பு ஆகிடுவான் உலகமே பேசக்கூடிய அளவு. நீ டிவியை பார்த்தா அவர் பேர தனியாக வச்சாலும் ஓடிட்டு மேஸ்டம் இளையராஜான்னு முடியுமா? பெருமை. தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவு என் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்க பாடுற மாதிரியே பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானே பாடினா நீங்க பாடுற மாதிரியே இருக்குண்ணே. ஒரிஜினலாக கேட்குறேன், இதில் கூட பாட்டு போடுவார் தயவு சொன்னார். அவருக்கு துடிக்கு எனக்கு நல்ல, ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்னைக்கு அவர் தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம். ஆனால் கிளம்பும்போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர், அவங்களுக்கு பண்ண. அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 30 முடித்தோம் மதுரையில். மறுநாள் கிளம்புற 1ஆம் தேதி போன வருஷம். ராஜா நாங்கள் இருக்காருன்னு நியூஸ் வருது. மேனேஜருக்கு ஃபோன் கேட்குறேன், அண்ணன் இருக்காங்களா? ஆமாப்பா, அண்ணன் பார்க்கணும். அண்ணன் இங்கே பசுமடையில் நாங்கள் இருக்க மாட்டேன், டெம்பிள் சிட்டியில். இல்லைண்ணே வேணாம், என்னன்னு கேட்டேன். வருஷம் பிறப்போ பார்த்துறாண்ணா. இல்லை அண்ணன் 5 மணிக்கு மீனாட்சி அம்மனுக்கு போகிறார். சரி விட்டுருங்க, அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார், 5 o'clock 5 o'clock இருப்பாருன்ட்டு போகலை. நான் மெட்ராஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் மீனாட்சி அம்மன் போகிறார். ஏன்னா ஒரு ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாடுற பார்த்தீங்களா, தத்திவா வாய்ஸ். அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல. அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி அம்மன் போகும்போது நான் யோசித்தேன், அவருக்கு பாருங்க அந்த ஆன்மீகத்தில் அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறதுனால அந்த மீனாட்சி அம்மன், அந்த அன்னை, அண்ணன் அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக
ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி வழங்குறாங்க. அந்த அன்னை எப்படின்னா, மீனாட்சி அம்மன் வலது தொழில் இருக்குமே பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்ன கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகின்றது. அதுல பாடுற பாட்டு மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும், அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்துருக்கோம். மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும். ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா 6 மணி வாசிச்சா பாம்பே நடுங்கி போச்சு. இன்னைக்கு மும்பை இருக்கலாம், அன்னைக்கு பாம்பே நடுங்கி போயிருச்சு. தமிழ்நாட்டில் இந்தி மோகம் ஒழிஞ்சிச்சு. சந்து பொந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டாக ஒழித்துக் கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுமை. கஷ்டப்படும் போது கேட்போம், சந்தோஷப்படும் போது கேட்டோம். அப்படி அருமையான ஒரு இசையமைப்பாளர் கிடைத்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் சொன்ன எங்கள் ஊர் பாட்டுக்காரன் டைரக்டர் சொன்னார் விஜயகுமார் சாரும் கரகாட்டக்காரன் அது மாதிரி. ஆனால் எனக்கு இந்த சாமானியன் வெகு நாட்கள் 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க்கர். நான் ஏன் ரவிக்குமார் சொன்னேன்னா, அவர் ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவளை வேலை செய்ய நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் பின்னால் ராஜகரன் கேட்கும்போது நீங்கள் அவரே டேரக்டர் போடுவேன், இல்லை உங்கள் பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னா அப்போ நீங்கள் அசோசியேட்டை கூப்பிடுங்க அவரை. ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த மனுஷி பண்ணோம். அதில் 15 days ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார். போயிட்டார். இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அப்போவே பார்த்தேன் ராஜாராஜன் இல்லை. அதான் சொன்னேன். ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து, சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகலை, இன்னைக்கு உயிரோடு இருக்கு என்பதை நினைக்க வைத்தவர் அருமை டைரக்டர் எஸ் ரவிக்குமார். அந்த உழைப்பை அருமைக்குரிய ராஜேஷ் நான் பார்த்தேன். வெரி குட் மேன். ஏதோ நடிச்சமா டைரக்ஷன் பண்ணமா போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்பு சரி பாலாவுக்கு சரி சரி எந்த சிரமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி படம் வந்துருக்குன்னா அதுக்கு முழு ஒரு உழைப்பு காணும். பேசிக்கிட்டே இருக்காரு, எப்போ ஃபோன் அடித்தாலும் பேசிக்கிறார். யார்கிட்ட பேச அவருக்கு பேசுகிறேன். கேமராமேன் அருள் சார் சூப்பராக போடும். ஒரு தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருள் சார், எடிட்டர் கோபி சார், ஃபைட்டர் மிரட்டல் சிவா, அவங்க கேமராமேன் சார், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் சிவா. ஒரே ஒரு ஃபைட் இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜோடி இல்லை. நான் டீசல் வருத்தப்பட்டேன். ஒரு படம் போனால் போயிட்டு போகும். நான் அடுத்த படம் கேட்டேன், பிடிச்சி கேட்டேன் ஜோடி வேணுமானு. ஜோடி மட்டும் இல்லை, பாட்டு வேணும். ஜோடி பாட்டு வேணும். எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு. மாங்குயில் பொங்கல் மாதிரி ரெடி எடுத்துன்னு வச்சுக்காரு. அதனால் கேட்டால் இல்லைன்னா கண்டிப்பாக போடுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படம் கொண்டு வரும்போது பாட்டை கொண்டு வாயா, கீழே நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா, போடுறேன் உனக்காக பண்ணல. அதனால் இப்போ அடுத்த படம் என்பதுக்கு நிச்சயமாக 6 பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும், 8 பாட்டுடன் இவர் தயாரிப்பு வரும். மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார், நடிகரும் ஆயிட்டாரு. சொன்னானே வெற்றி தயாரிப்பார், வெற்றி நடிகரும் ஆயிட்டாரு. உண்மையிலே சொல்றேன், சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போறேன். ஆகா, அந்த டைட்டில் எப்படி நடிச்சாங்க. அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் நல்லா அழகா பேசுனாங்க. அதெல்லாம் இல்லை, என்ன சொல்லுவாங்க, சட்டிகளை தானே அழகா போகிற மாதிரி நமக்கு அது இருக்காது. அது எதாச்சும் வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம், பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க. எல்லாரும் சொல்றது என்னன்னா, அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடுறேன், எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடல, அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடல. இப்படித்தான் ராஜா கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாரும். ஆனா அப்படி நான் கூட நினைச்சேன், ரஜினி சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடலையே. ஏன்னா முரட்டுகளில் பொதுவாக எம் மனசு தங்கம்னு ஒரு பாட்டு போதும், ஒரு பானத்துக்கு ஒரு ஒரு பாட்டு போதும். எனக்கு போடலன்னு நினைச்சேன். ஆனா சொர்க்கமே என்றால் நம்ம படிக்காம ஒரு பாட்டு போதும். சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி நடிச்ச ஒரே நடிகன் இந்த ராமராஜ். வெளிநாட்டில் சிங்கப்பூர், தாய்லாந்து, வெளிநாட்டில் ஒரு பாட்டுக்கு அது மாட்டோடி கொண்டு வந்து பிளான் பண்ணோம். ஃப்ளைட் ஏற்ற மாட்டேன்ட்டான். நம்ம அமர் எனக்கு சொன்னார், மாட்டோடி கொண்டு வரணும், வெயிக்குட்டினேன். இப்போ சிங்கப்பூரில் மாட்டு ஓட்டி ஓப்பண்ணு நாட்டு அளவுட்டான் ஃப்ளைட்டில். அதனால வேட்டி சட்டை கிடச்சோம். எல்லாரும் கோலாலம்பூரில் முழு படம் முடித்தாலும் கோவூர் வந்து க்ளோஸ் பிடிப்போம், அதான் இயற்கை. ஆனால் அமரன் என்ன பண்ண தெரியுமா, இங்கே நடக்கிற சாங்கை அங்கே எடுத்து சிங்கப்பூர். இங்கே கிராமத்தில், நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானா வந்து நானும் கௌதம் படுவேன், அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு. ஆனால் அதை சிங்கப்பூர் எடுத்தார். என்னன்னு இது, வெளிநாட்டில் நம்மளும் மேட்ச் பண்ணி நம்ம கிராமம் இங்கே இருக்கிறேன், நான் விருப்பமையானவர். அது மாதிரி சாதாரண இடத்து போல ஊருக்கு வந்து அமரன் இப்போ வர முடியல. அமரன் வரதான் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம், இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்னால இந்த சூழ்நிலை இப்போ சரியில்லை, பேச முடியாது. ஏன்னா டைம் ஆகி கொண்டு இருக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி
இந்த தேட்டரை நான் என்னைக்கு மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம் நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர். இங்கே ரிலீஸ் ஆனாலும் நான் நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலா தேட்டரில் தான் நூன் ஷோ பார்த்தேன். அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் அவருடைய தாத்தா, எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த அப்புச்சி சிதம்பரம் செட்டியார் அவர்கள். இந்த திரைப்படத்தில் திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாதிரி மதிப்பு மரியாதை ஒரு சிறப்பு செய்ய வேற எந்த சினிமா உரிமையாலும் கிடையாது. அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர். அவர் மறந்து விட்டால் நாங்கள் போக முடியாமல் போச்சு. இருந்தாலும் அவருடைய புதல்வர்கள் வள்ளியப்பன் நாகூர் பேசினாலும் அவருடைய கணேசனுடைய பையன் அருமைக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை குறிக்கிறேன். நீங்கள் இது ட்ரெய்லருக்கும் மீசி எனக்கு கொடுத்துருக்கீங்க. இல்லை, இதே தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகணும், நான் இங்கே வந்து பார்க்கணும். அந்த படம் நிச்சயமாக பெரிய படம். ஆனால் 100 நாள் சொல்லிக்கலாம். இப்போலாம் கிடையாது. ஒரு சைபர் அடிச்சிருக்கு 10 நாள் தான். 10 நாள் தான். 10 நாள் மொத்தமாக குடிச்சிடுறேன். அப்போ 100 நாள்னா 5 புரிண்டு 6 புரிண்டு 7 புரிண்டு போடுவோம். ஒரு எம்ஆர்எம் மாதிரி ராமநாதபுரம் 100 ஓட முடியாது. ஓட்ட முடியும். போட்டுக்கா கண்டிப்பா கேட்பாங்க. 10 நாள் 100 நாள் ஒன்று பாருங்க. பெரிய வெற்றி படமா இருக்கு நிச்சயமா. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், என்னுடைய மனசுல வர்றது இந்த படத்தை சாமானியம் படத்தை சத்தியமா சொல்றேன், என் பெத்த தாயிரே சொல்றேன், ஆம்பளைங்கள் அழுகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தை இயக்கியிருப்பது அருமைக்குரிய டாக்டர் ராகேஷ் அவர்களும் அந்த படத்தை தயாரித்த அருமைக்குரிய அண்ணன் மதியம் அவர்கள். வாங்கினே ஓடி வைப்பீங்களான்றீங்க ஏங்க உமாபதி இவா நீ காசை தர மாட்டேன் சிரிக்கப்படுங்க. இதான் கேசியர் என்ன அவர் ஃபாலோ பிடிக்கிறது அந்த அவங்க பார்ட்னர்ஸ் தம்பி சம்ப பாலா ரொம்ப, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்சு பண்ணலாம் நினைச்ச அந்த மனசு இருக்க, இது யாருக்கும் வராது. அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும்? கதை, இந்த கதைக்கு ஒரு போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்றேன். இந்த படத்தை நடிச்ச மிக பெருமையா நினைக்கிறேன். படம் சில குறைகளுக்கு நல்லா தெரியும், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே மதிசார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இதை புறமாக நான் இயக்கிய அன்பு தம்பி அன்பு அண்ணன் அது எங்களை அவர் பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் மாதிரி இருக்கிறார். இதே கமலா தேட்டர் நம்ம நல்ல ஒரு ரிலீஸ் ஆன என் குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார். அற்புதமான டைரக்டர். என் குருநாதர் டைரக்டர் ராமநாத் சார், என் குருநாதர் டைரக்டர் பேரரசருடைய குருநாதரும் டைரக்டர் ராமநாத் சார் தான். நான் பிறந்தது ஒக்கூர் பண்ணு, அவர் பிறந்த நாட்டரசை ஓட்ட 4 கிலோமீட்டர் வித்தியாசம் அவருக்கு. அது மாதிரி என் பேர் சொல்ல தம்பி விஜயமுரளி சவுந்தர் அவர்லாம் பத்திரிகை தலைவர் சொல்ல வேகத்தில் முரளி கோச்சுக்காத. அவன் நம்ம பார்த்து மண்ணுக்கு தப்பு பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர்ஓ. அடுத்து மருதாணிக்கு வந்து பாரா சொந்தப்படுத்துக்கு அவர் தான் பிஆர்ஓ போட்டு அடுத்து மில்தலை பிடிச்சி ஆக்கி விட்டான். இதை நம்மளாம் வந்து செய்வோம், இல்லாத இருக்கு அவ்வளவுதான். சில்லு பாண்டியன், அப்புறம் டப்பிங் கிங் குணா பயங்கரமான ஆள், அருமையாக வேலை வாங்குவார், பேச வச்சு அவர் அப்படி பண்ண அப்படி கட்டுவார். எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அதனால எந்த விதமான குறையும் இல்லை. படம் நிச்சயமாக நன்றாக வந்திருக்கின்றது. படம் பாருங்க, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்லை, தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன் படம், இதுதான் சொல்ற அளவுக்கு இருக்கும் என்பதை உத்தரவாதம் செய்யும். இது விளையாட்டுக்காக சொல்ல, பெரிய சொல்லல, கவலை இல்லை. ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் 4 சீன் நடித்தா போய் வந்த மேலூர்லேருந்து இங்கே இன்னைக்கு 45 படம் ஹீரோ. 44 நின்றுச்சு. நான் யோசிச்சிருந்தேன், ஏடா 144 போட்ட மாதிரி 44 நிற்கிது, நகல மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி பண்ணுறது 45 அப்படின்னு யோசித்தேன். சரி, ஒரு படம் வந்துச்சு, மாரி 2, தனுஷ் ஆக்ட் பண்ண படம். அதோடைய அசோசியேட் பிரவீன் உங்களுக்கு கதை சொன்னார். ஓகேன்ட்டு அப்போ மார்ச் மாதம் 2020 மார்ச் மாதம் 24 or 25 அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த படம் பண்ணிடுவோம் வித்தியாசமாக. கரெக்டாக 25 அட்வான்ஸ் வாங்க போகிறேன், 20 ஊரடங்கு போட்டேன் கொரோனாவில். என்ன சொல்கிறது நினைச்சு பாருங்க, அவ்வளோ அப்படியே தெளிவு. ஆனால் கரெக்டான நேரத்தில் சிங் பண்ணி கதை சொன்னாங்க. சாமானிய திரைப்படம் பிரமாதமாக இருக்கிறது. உண்மையிலே ராஜானை பாட்டு உண்மையிலேயே நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்க, கேட்கத்தான் ராஜானை பாட்டு சூப்பிட்டாங்க. கரகாட்டக்காரன் படம் இந்த இங்கேயே நான் பார்த்தேன். மூவி படத்தில் ப்ரீவியூஸை போட்டோம். மூவி படத்தில் ப்ரீவியூஸ்க்கு முதல் நாள் அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. கரகாட்டக்காரனை இன்டோர் வெடிச்சு எல்லாம் டீ சாப்பிட்றாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ்காந்த் ஒன்று கேட்டாப்புல, என்ன ஸ்டெப்பு ஒருத்தரும் சிரிக்கலை அப்படின்னாப்புல கரகாட்டக்காரனை. நல்லா கேட்டுங்க, இடைவேளை வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் பையன் கேட்குறாப்புல.
இங்கே சிரிக்க மாட்டாங்கப்பா, சிரிச்சா விலை ஏற்றி விடுவாங்க. அதனால் நீ நான் கிருஷ்ணவணியோ கமலா பார்க்க போய் பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டாக பின்னி எடுத்து படர்ந்து விட்டாங்க, கட்டி உருண்டாப்புல மிகப்பெரிய ஜாமான்ஸ். அது மாதிரி நான் சாமானியம் படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகாக சொன்னார் லியோனி சார். எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்குறது போகிறதெல்லாம் சொன்னார். அது மாதிரி நம்ம கடக்கிற சம்பவம் இவங்க சுதாரிக்கிற ஒரு சம்பவம், அருமையான சம்பவம். செம்மணியன்